யோவான் 16வது அதிகாரம் 24 வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்றது, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து இதாகிய தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று முந்தைய வசனத்திலிருந்து அவருடைய நாமத்தை பயன்படுத்தி கேட்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த திங்கட்கிழமையிலிருந்து நமக்கு தொடர்ந்து இந்த வாரத்தினுடைய வேலைகளை குறித்தும் குடும்பத்தின் சூழ்நிலை குறித்தும் அநேக நேரங்களில் நமக்கு சில கலக்கங்களும் சில காரியங்களும் ஒரு விதமான ப்ரெஷர்ஸ் இருக்கும், சரிங்களா? ஆனா வசனம் சொல்லுது, நாம் மட்டும் நமக்குள்ளே இருந்து அதை குறித்து கவலைப்படாம இப்போ பிதாவாகிய தேவனை நோக்கி நமக்கு தேவைகளை நம்ம கேட்கிறவர்களாக இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுவதை நம்ம பார்க்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை தான் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ஊர்ல நல்ல ஒரு ஆளுகை செய்கிற ஒரு ராஜா, அவருக்கு என்னன்னா என் ஜனங்களுக்கு அவங்க விருப்பப்படுற நல்ல காரியங்கள் கிடைக்கும். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் அரண்மனைக்குள்ள அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அவங்களுக்கு விருப்பப்படி எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஆளுக்கு ஏற்பட்ட பொருட்களை எடுத்துக்கொள்கிறாங்க. அந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கல, எல்லாருமே எடுத்துட்டாங்க. அப்ப அந்த குழந்தை எதை பத்தி கவலைப்படாம ஓடிட்டு ராஜாவை கட்டி பிடிச்சிட்டு, ராஜா எனக்கு எது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இருக்கிறீங்களே, நீங்க போதும் சொல்லி சொல்லும்போது ராஜா ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தை கேட்கும்போது நான் போதுமான போது இப்ப அந்த குழந்தை சொல்லுது, ராஜா இந்த உலகத்துல இல்லை இந்த நாட்டுல நீங்க அதிகாரம் உள்ளவராக இருக்கும்போது நீங்க சொன்னா அதுபடி எல்லாருமே செய்யணும். இப்ப சொல்லுங்க, யார் யாரெல்லாம் எந்தெந்த பொருள் எடுத்தாங்களோ அதை வச்சுட்டு போக சொல்லி. பாருங்க, ஒரு குழந்தைக்கு அந்த ராஜாவுடைய அதிகாரத்தை பத்தி வல்லமை பற்றி தெரியுது. இன்னைக்கு வசனம் சொல்றது, அவர் நாமத்தினால நாம கேட்கணும் என்று சொல்லி. இயேசுடைய நாமத்துல ஒரு வல்லமை உண்டு. நீங்க நாம இந்த நாட்கள்ல நமக்கு அநேக காரியங்கள் இருக்குதுதான், அந்த கவலைகளை குறித்து அதிகமே பாராட்டாம இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம என்னென்ன பெருசா கேட்க போறோம், நாம நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நினைக்க போறோம். இந்த ஆயாமத்தை நீங்க துவங்கும் பொழுதே அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய், நல்ல ஜெபிக்கிறவர்களாய், நாமத்தினால நீங்க கேட்டு நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமையை நீங்க பயன்படுத்தி இந்த வாரம் முழுவதும் கர்த்தரை நடத்தும்படி நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். நீங்களும் தொடர்ந்து வார்த்தையின்படி கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை தேடுபடி நன்மை கற்றுக்கொள்கிறேன். God bless you.